சார் எனக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. இது எப்படி இருக்கு, இந்த இந்த ஃப்ளூட் பிட் வந்து பாட்டோட லாஸ்ட்ல வச்சு எப்போ பாட்டெல்லாம் முடிஞ்சு தீக்கொழுத்தி தீக்கொழுத்தி லாஸ்ட்ல தான் வச்சுருந்தேன். சார் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுது. இதை ஏன்னா எனக்கு இப்போ கொடுக்குற அப்படின்னா, என்ன சார் இப்போ கொடுக்குறேன்னா, ஏன்டா பாட்டு ரிலீஸ் ஆகுது 3 நாளைக்கு மாட்டேங்குது சார். எனக்கு இப்போ தான் சார் ஒரு ஐடியா வந்துச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். இல்லை நான் வீட்டுக்கு வரேன்னு கிளம்பி வந்தேன். ஸோ ஈ கேம் ஹோம். நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த ஃப்ளூட்டை தூக்கி நடுவில் போடுங்க மாறி சொல்லிட்டு அவர் பாருங்க, அவர் வந்து ஒரு விதமாக பார்த்துருக்காரு. நடுவில் நான் இந்த சார் நடுவில் போடு நான் சொல்கிறேன்னு. அப்புறம் நடுவில் அந்த ஃப்ளூட் பிட் முடிச்சு அந்த நடுவில் வரும்போது அப்புறம் அந்த பொட்டு வச்ச ரத்தினமையும் ஃப்ளூட்டில் தான் வச்சிருந்தேன். அங்கே அது கிடையவே கிடையாது. டன்னு வச்சிருந்தேன். நிவாஸ் பண்ணலாம், இதை லிரிக்க மாற்றிடலாம்னு சொல்லிட்டு பொட்டு வச்ச ரத்தினம் அங்கேயே ஸ்பாட் இருந்தார். என்னடா அது பாட்டு வேற மாதிரி ஆகுது. ஸோ அப்போ தான் தெரியுது, மியூசிக் இஸ் நாட் சம்திங் தட் யூ டூ, இட் ஹேப்பன்ஸ். இந்த மாதிரி நிகழ்வு, இந்த நிகழ்வு வந்து அந்த இடத்துல நடந்தது. ஐ திங்க் பாட்டு வந்துருச்சு ஒரு முழுமையான ஒரு இடத்துக்கு. ஒரு பாட்டு முழுமையாகுது இங்கே தான், முழுமையான ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் மாற்றி அப்புறம் திருப்பியும் கால் பண்ணி கத்துனாரு, ஒன்னால நான் எடிட் மாற்ற வேண்டியது இருக்கு, இந்த பாட்டு இவ்வளோ நல்லா வந்துச்சு, இப்போ ஆடியன்ஸ் சொல்லி இதெல்லாம் கேட்டு வருவான், அவனுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து ரீஎடிட் பண்ணார் சென்சாருக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் நடந்தது. ஓகே, I think, but at the end what happens is like very happy for the reception the song is getting. ஓகே. டீ குளத்தில் நடந்த சேஞ்சஸ் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா லிரிக் என்னவா இருக்குன்னா, பூ முடிச்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாகுறேனே அப்படின்னு. உங்க லிப்சிங்க் வந்து லிரிக்கல் வீடியோல வந்து தீ குளிச்சுன்னு தான் இருந்துச்சு. அந்த சேஞ்சஸ் எதனா நான் ஏதோ லிரிக்கல் வீடியோ பரவாயில்ல நீங்க நோட் பண்ணிருக்கீங்களே சார் சொன்னாரு, யாரும் நோட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. தீ குளிச்சுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு தோணுச்சு. ஓகே, தீ குளிச்சு சார் என்ன சார் வேணாம் சார், அவ்வளோ சோகமா போகணுமா சார்னு, சரி தீ பிடிச்சு வச்சுக்கலாம்.